Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். மருத்துவ நேரம் டாக் வித் டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பொதுவாக நம்ம ஊர்லலாம் பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல்லு இல்லை அப்படின்னா நம்மளால அந்த வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்க முடியாது, பேச முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு முளைக்க தான் அவங்களுக்கு அந்த பேச்சு அப்படிங்கிறது தெளிவாகவே கேட்க ஆரம்பிக்கும். ஆனால் பல்லுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தவறான தகவல்கள் எல்லாத்தையுமே போட்டு அந்த பல்லை நம்ம பாடாப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலலாம் வர தகவல்களை ரேண்டமாக பார்த்துட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பல் சீரமைப்பு அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு இப்போ சமீப நாட்களாக எத்துப்பல்லாம் இருக்கும். அதே மாதிரி பல் ஒரு நேராக இல்லாமல் ஒரு பல்லுக்கு மேலே இன்னொரு பல்லு, 2-3 அடுக்குகள், இந்த மாதிரியெல்லாம் கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதுக்கான தீர்வா இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாலலாம் ஆன்லைன்லலாம் என்னோட பல்லு சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுய மருத்துவம் பண்றவங்களும் நிறைய பார்க்க முடியுது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பல் சீரமைப்பு பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். ரூட் கெனால் பத்தி நிறைய உங்களுக்கான சந்தேகங்கள் இருக்குன்னா தாராளமா அதையும் கேட்கலாம். பொதுவாகவே பல் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் உங்களுடைய சந்தேகங்களை திரையில தெரிகிற எண்களுக்கு தொடர்பு கொண்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு பல் சீரமைப்பு நிபுணர் டாக்டர் முருகேசன் அவர்கள் வந்திருக்காங்க. அவரை வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சரி, இந்த பல் சீரமைப்பு அப்படின் போதே குழந்தையிலேருந்தே அது ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் குழந்தையா இருக்கும்போது இந்த கட்டை விரல் சூப்புறதை நம்மளால பார்க்க முடியும். விரல் சூப்புறதே நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுவாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனக்குறைவா விட்டுடுவாங்க. எந்த வயசு வரைக்கும் குழந்தைங்களை விரல் சூப்புறதுக்கு நம்ம அலோ பண்ணலாம்? எந்த அளவுக்கு அந்த பழக்கம் பல் சீரமைப்புல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது? இது ரொம்ப நிறைய பேர் இதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா பால் பற்கள் முளைச்சி அது வரும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்கள் அந்த கருவிலே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட கையே பார்த்தீங்கன்னா அந்த வாயில் தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் அந்த சக்கிங் ஹேபிட் நமக்கு பார்த்தீங்கன்னா பார்ப்பற்கள் இருக்கும்போதே அந்த சக்கிங் ஹேபிட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெர்மனன்ட் டூத், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வயசில் அந்த பெர்மனன்ட் டூத் ஒவ்வொன்றா அந்த ஃப்ரண்ட் முன்னாடி உள்ள பற்கள் முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது முளைக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம ஏன்னா அந்த முளைக்கும் போது இந்த பற்களோட அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா பற்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த டயத்தில் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொள்வது நல்லது. இது மட்டும் இல்லாமல் இதனால் தாடையோட வளர்ச்சிகளும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுற்றி உள்ள தசையோட வளர்ச்சியும் மாறுறதுக்கான அதோட அமைப்பும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முகமும் மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு 3 வயசு 4 வயசு வரைக்கும் நம்ம இதை சாதாரணமாக எடுத்துக்கலாம். அதற்கு அப்புறமும் அவங்க கண்டினியூஸாக அதை தொடர்ச்சியாக அந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொள்ளலாம். இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அது சிம்பிளாகவும் ஊர்களில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய், அந்த வேப்பெண்ணெய் போட்டு அதை அப்ளை பண்ணுவாங்க. இப்போது நம்ம டாக்டர்ஸும் அதற்கான ஒரு சில பொருட்கள் அந்த கையில் தடவி விடுறது, ப்ளஸ் சில மெக்கானிக்கலாக சில கிளிப்ஸ் எல்லாம் கொடுத்து அதை நம்ம சரி செய்து கொள்ளலாம். இது கரெக்ட் பண்ணக்கூடிய விஷயந்தான். ஈஸியாக குழந்தைங்க அதை சரி செஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக டாக்டர், தொடர்ந்து பேசலாம். முகமது யாசின் கோவையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் முகமது. வணக்கம் மேடம். டாக்டருக்கு வணக்கம் சார். உங்கள் கேள்வி என்னன்னு கேட்கலாங்க சார். என்னன்னு கேள்வின்னா, நான் கீழே எல்லா பல் நல்லா இருக்கு, மேலே எல்லா பல்லும் பிடிங்கிது சார். பிடிங்கி டாக்டர் சொன்னாரு 1 வாரம் கழிச்சு பல் செட்டு வைக்கிறேன்னு சொன்னாரு. அந்த பல் செட்டு வச்சா எத்தனை நாளைக்கு ஒரு லிட்டர், ஒரு வருஷத்துக்குமா 2 வருஷத்துக்குமா தெரியல. ஒண்ணு பல்லு முக அமைப்பு மாறிடுமா சார்? அதுக்கு தான் கேட்டேன். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க சார், டாக்டர் பதில் சொல்லுவாங்க. டாக்டர் பதில். ஸோ பற்களோட அமைப்பு மெயினாக பார்த்திங்கன்னா முக தோற்றத்துக்கு, முக அமைப்புக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஆக்சுவலி உங்களுடைய பற்களை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான ட்ரையல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு உங்களுக்கு மருத்துவர் அதை வச்சு காமிச்சு உங்களுடைய பல்லமைப்பு இப்படி தான் இருக்கா அப்படிம்பாங்க. உங்களுடைய பழைய பல்லமைப்பு எப்படி இருந்ததோ அதையும் சில நீங்கள் வீடியோஸ் வச்சுருப்பீங்க, ஃபோட்டோஸ் வச்சுருப்பீங்க, அதையும் காமிச்சு இந்த மாதிரி எனக்கு பற்கள் அமைப்பு வேணும் அப்படின்னாலும் அதற்கு தகுந்தாப்பில் நம்ம
பண்ணி கொடுக்க முடியும். இப்போ டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்துருக்கு. ஸோ அதனால் டிஜிட்டல் முறையிலையும் அதை வந்து நம்ம கன்வர்ஷன் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் வந்து நம்ம போட்டு காமிப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து முக அமைப்பு வரும், இந்த மாதிரி பற்கள் அமைப்பு வரும் அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு நீங்கள் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் வந்து மருத்துவர் ஃபர்தராக வந்து அதை ப்ராசஸ் பண்ணி உங்கள் வாயில் வந்து அந்த பற்களை வந்து பொருத்துவார். ஸோ அதனால் வந்து இப்போ உள்ள டெக்னாலஜியில் வந்து நிறைய அதற்கான வந்து தவறுகள் குறைவு ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் வந்து நீங்கள் மருத்துவரை அணுகி அதை வந்து சரியாக வந்து அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு நல்ல அமைப்போட முகப்பொழிவோடு நம்ம வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்ததா கதிரேசன் திருத்தணியிலிருந்து கால் பண்ணியிருக்காரு. வணக்கம் கதிரேசன். வணக்கம் சார், உங்கள் கேள்வி. மேடம், எங்கள் மனைவிக்கு ஒரு 15 வருஷமாவே பல்லு எல்லாமே கொட்டி போச்சு. பூச்சி பல்லு அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னா இப்போ மேலே ஃபுல்லாக எல்லாமே பிடிக்காச்சு, கீழேயும் ஒரு ஃபுல்லாக பிடிக்காச்சு. இப்போ அதுக்கு பல் செட்டு அமைக்க முடியுமா, இல்லை அதுக்கு எதாவது ரூட் கேனல் பண்ணி மறுபடியும் பல்லுகள் பதிக்கணுமா, இல்லை அப்படியே மாற்ற மாதிரி அமைக்கணுமா எப்படின்றது? சார் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க டாக்டர். பற்கள், உங்களுடைய பற்கள் வந்து மனைவிக்கு கேட்டிருந்தாங்க. ஓகே, உங்களுடைய மனைவியுடைய பற்கள் வந்து பாதிப்பாக இருக்குது, அதை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? ஆமாம் சார், அவங்களுக்கு ஆமாம் ஒரு பல்லாக எனக்கு அதாவது சத்து குறைவோட காரணமாக ஒரு பல்லாக சேர்ந்து இப்போ அவங்க வயசு வந்து 49. ஓகே, அதான் உங்களுடைய அந்த பற்களுக்கு சுற்றியுள்ள ஈறு மற்றும் வந்து அதோட எலும்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது நல்லா வந்து ஒரு ஸ்டெடியாக இருக்கா, பல்லு ஆடாமல் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இருந்தது அப்படின்னா அதை வந்து வேர் சிகிச்சை பண்ணி நம்ம அதை சரி செஞ்சு கொள்ளலாம். அப்படி ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா மருத்துவரே சொல்லுவாங்க இந்த பற்கள் வந்து அந்தளவு வந்து நம்ம தொடர்வது வந்து ரொம்ப பெரிய வந்து பயனுள்ளதாக இருக்காது, அதனால் எடுத்துகிட்டு பற்களை வந்து கட்டிக்கொள்ளலாம். பற்கள் கட்டுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஒன்று வந்து நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸடாக வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து இம்ப்ளான்ட் முறையில் கட்டிக்கலாம். இல்லை அதை வந்து பிரிட்ஜ் மாதிரி வந்து பக்கத்து பற்களில் வந்து நம்ம வந்து அதில் வந்து நம்ம வந்து துணையோட சப்போர்ட் எடுத்து பிரிட்ஜ் மாதிரியும் கட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கழட்டி மாற்ற மாதிரியும் கட்டிக்கலாம். இப்போ நிறைய டெக்னாலஜி வந்ததுனால நீங்கள் இம்ப்ளான்ட் முறையிலையும் வந்து உங்களுடைய எலும்புகள் நல்லா இருந்ததுன்னா இம்ப்ளான்ட் முறையிலையும் கட்டிக்கலாம். சப்போஸ் வந்து அந்த பற்களையே நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்னா அதற்கு வந்து வேர் சிகிச்சை பண்ணி, ரொம்ப டேமேஜ் ஆயிருந்ததுன்னா அதற்கு வேர் சிகிச்சை பண்ணி அதன் மேலே வந்து ஒரு க்ரௌன் மாதிரி ஒரு கொப்பி மாதிரி மேலே பொருத்தி கொண்டு அதையும் நீங்கள் அப்படியே உங்களுடைய இயற்கை பல்லு மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். கண்டிப்பாக டாக்டர். அடுத்ததாக நவீன் சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் உங்கள் கேள்வி. என் பேர் நவீன். என்னன்னா இப்போ இது டென்டல் இம்ப்ளான்ட் வந்து எந்த ஏஜ்லையும் பண்ணலாமா சார்? நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள், டாக்டர் பதில் சொல்லுவாங்க. வணக்கம், இது நிறைய பேருக்கான ஒரு சந்தேகம் இருக்குது. டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 18 வயது வரைக்கும் தாடையோட வளர்ச்சிகள் இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பற்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நவுந்துக்கிட்டு இருக்கும். ப்ளஸ் வந்து ஈறுகள் வந்து அதுவும் வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ நார்மலாக டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 18 வயதுக்கு அப்புறம் வந்து டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய பற்கள் வந்து நிலையாக இருக்கும், பற்களுடைய தாடையும் நிலையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே இம்ப்ளான்ட் போடுறது வந்து 18 வயதுக்கு அப்புறம் போடலாம். அதே மாதிரி ஏஜ் லிமிட் கிடையாது. நம்ம 80 வயசு 90 வயதுலையும் இம்ப்ளான்ட் போட்டுக்கலாம். ஒரே ஒரு இது என்னென்னா எலும்புகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இம்ப்ளான்ட்ஸ் போடலாம். கண்டிப்பாக டாக்டர். அடுத்ததாக ஸ்ரீரஞ்சனி கரூர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம்மா, உங்கள் கேள்வி. வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, உங்கள் கேள்வி. என்னோட ஹஸ்பண்டுக்கு 62 வயசு ஆகுது. பல்லு ரொம்ப கூச்சமா இருக்கு ஒரு மாசமா. அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? உங்களுடைய பல் கூச்சம் இருக்கிறது. ஆமாம் ஆமாம் டாக்டர். இது நிறைய வந்து இந்த ஏஜ் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் என்னென்னா ஈறு இறக்கும்னு சொல்லுவோம். ஈறு வந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கலாம், இல்லை பல்லு தேய்மன் ஆகி அந்த எனாமல் வந்து போயிருக்கலாம். ஸோ இது 2 காரணங்கள்னால மெயினாக ஏற்பட்டிருக்கலாம். இல்லை பல் சொத்தை இருக்கலாம் அதில். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து மருத்துவரை அணுகி அது என்ன பிரச்சனைங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து சரி செஞ்சு கொள்ளலாம். எல்லா பற்களும் வந்து கூசுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஈறு இறக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் பல் தேய்மானம் இருக்கலாம். ஏதாவது ஒரே ஒரு பர்டிகுலர் வந்து ஒரு பல்லு மட்டும்தான் கூச்சம் இருக்குது அப்படின்னா அது அந்த பல்லில் உள்ள பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ அந்த பற்களுக்கான நம்ம வந்து வைத்தியத்தை எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக அதை வந்து நம்ம சரி செஞ்சு கொள்ளலாம். அடுத்ததா கிரிஜா கோவையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் கிரிஜா. வணக்கம் மேடம். உங்கள் கேள்விமா.
அதே கேள்விதாங்க சார். பல்லு இது சுகர் இருக்குங்க சார் 10 வருஷமா. பல்லு ரொம்ப கூசுது, முன்னாடி மட்டும் கூசுதுங்க. அது வந்து டாக்டர்கிட்ட பார்த்தா சரியாயிருமா? நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க டாக்டர். வணக்கம்மா. பற்கள் கூசுதுன்னு சொல்கிறீங்க, சர்க்கரை நோயும் இருக்குங்கிறீங்க. நார்மலாக சர்க்கரை நோய் வந்து கண்ட்ரோலாக இருக்குது, நீங்கள் வந்து கட்டுப்பாடோடு வச்சுருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனைகள், ஈறுகளில் எதுவும் பாதிப்புகள் வந்து அந்தளவு தெரியாது. கட்டுப்பாடற்று இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வந்து ஈறு வந்து இறங்கும், அப்போ வந்து வேர்கள் தெரிய ஆரம்பிக்கும். இதனால் வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து பல்கூச்சம் ஏற்படலாம், ஈறு வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா. இது போக வந்து எங்கேயும் இடையில் வந்து பற்களுக்கு இடையில் வந்து சொத்தை இருந்தாலும் வந்து பற்கள் கூச்சம் அடையலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் சுகர் வந்து எப்படி இருக்குது, உங்களுடைய சர்க்கரை கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்களா, அளவாக வச்சுருக்கீங்களாங்களோ ஒன்று பார்த்துக்கங்க. அதற்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பல் மருத்துவரை அணுகி இதை வந்து நீங்கள் வந்து சரி செஞ்சு கொள்ளலாம். இதை நீங்கள் டாக்டரை பார்த்து சரி பண்ணுறது நல்லது. இருந்தாலும் மேலோட்டமாக ஒரு இடைப்பட்ட இதுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து சென்சிட்டிவ் பேஸ்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அது வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் சொல்ல முடியாது, உங்களுக்கு தற்காலிக தீர்வு கிடைக்கும். பட் நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னா நீங்கள் மருத்துவர் அணுகுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக டாக்டர். அடுத்ததா வேலுச்சாமி காரைக்குடியிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்க கேள்வி. எனக்கு பின்பக்கம் உள்ள 2 பல்லு கட்ட வேண்டியிருக்கு. அது என்ன ஸ்ட்ராங்கா எப்போதும் இருக்கிறது மாதிரி கட்டிக்கிறது பர்மனண்டா? ஆனா இது என்ன சார் அட்வைஸ் பண்றாரு? ஏன்னா எனக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட் தான், 55 வயசு ஆச்சு. வணக்கம். உங்களுடைய வயது சொன்னீங்க, உங்களுடைய இது மாதிரி சர்க்கரை நோயும் இருக்குங்கிறீங்க. சர்க்கரை வந்து கட்டுப்பாடோடு வைத்துக்கிறது நல்லது ஆக்சுவலி. அது பற்களுக்கு மட்டும் கிடையாது, உடலில் எல்லா உறுப்புகளுக்குமே நல்லது ஆக்சுவலி. ஸோ நார்மலாக சர்க்கரை கட்டுப்பாடோடு வச்சுருந்தீங்க அப்படின்னா பற்கள் வந்து நிறைய நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. டென்டல் இம்ப்ளான்ட் மூலமாக வந்து பற்களை கட்டிக்கலாம். கடைசி பல்லுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கடைசி பல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் ஃபிக்ஸடாக கட்டணும்னா ஆப்ஷன் 1 டென்டல் இம்ப்ளான்ட் தான் போட முடியும். பிரிட்ஜ் மாதிரி போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னாடியும் பல் இருக்கணும், அதுக்கு பின்னாடியும் பல் இருந்தால் தான் நம்ம பிரிட்ஜ் மாதிரி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா நம்ம கழட்டி மாற்ற மாதிரி தான் நம்ம பற்கள் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால் வந்து நீங்கள் வந்து சர்க்கரை நோயை வந்து கட்டுப்பாட்டோடு வச்சுருந்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து டென்டல் இம்ப்ளான்ட் பொருத்தி கொள்ளலாம். அதில் 2 பற்களுமே பொருத்தி கொள்ளலாம். கண்டிப்பாக டாக்டர். அடுத்ததாக சாவித்ரி தாம்பரம்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. உங்கள் கேள்விம்மா. என்னோட ஏஜ் வந்து 74. நான் வால்யூம் வைக்கட்டுமா டிவியில்? உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணாதான் உங்க கேள்வி கொஞ்சம் கிளியரா கேட்கும். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிட்டேன் மேடம், கம்மி பண்ணிட்டேன். எனக்கு வந்து சுகர் இருக்கு, பட் ஓரளவு கண்ட்ரோல்ல இருக்கு. காதுல விழுறதா மேடம்? நல்லா தெளிவா கேக்குதுமா, நீங்க தொடர்ந்து கேட்கலாம் உங்க கேள்வி. எனக்கு வந்து என்னன்னா ஓரப்பல்லெல்லாம் எல்லாம் எடுத்தாச்சு எனக்கு. அதாவது இந்த கன்னத்துல 2 கன்னத்திலையும் புண்ணு வந்து பல்லு உராயறதுனால புண்ணு வந்துன்னு சொல்லி பல்லெல்லாம் எடுத்தாச்சு. இப்ப மீதி கம் வந்து ரொம்ப வீக்கா இருக்குன்னு டாக்டர் வந்து நான் கன்சல்ட் பண்ணினதுல லூகோப்ளேக்கியா அப்படிங்கிறாரு. அதுக்கு ஏதோ ஆயின்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காரு. அது வந்து அந்த சமயத்துக்கு கொஞ்சம் சரியா போறது. எதுவுமே என்னால சாப்பிட முடியல. தட் மீன்ஸ் என்னன்னா காரமே பல்லுல வாயில பட முடியல. கம் ரொம்ப வீக்கா போயிருக்கு அப்படிங்கிறாரு. இதுக்கு என்ன சார் ரெமெடி இருக்கு? நிறைய பல்ல எடுத்துட்டேன், கீழே இருக்கிற கடவா பல்லெல்லாம் எடுத்தாச்சு. ஏஜ் ஃபேக்டரும் உண்டு, 74. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, டாக்டர் பதில் சொல்லுவாங்க. உங்களுடைய தொந்தரவுகளை சொன்னீங்க, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பற்கள் பின்னாடி உள்ள பற்கள் வந்து அந்த ரொம்ப வந்து தேய்மானம் ஆகி அதை வந்து அந்த கன்னத்தில் உள்ள தசைகளை வந்து கிழிச்சிருக்கும். ஸோ அது உராய என்ன ஆகும் அப்படின்னா அந்த சதையில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து லுக்கோப்ளேக்கியா இருக்கிறதுனால அதனால் வந்து இன்னும் உங்களுக்கு அந்த ஹீலிங் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பின்னாடி உள்ள பற்களை வந்து மருத்துவர் வந்து அதை எடுத்திருப்பாங்க. அதற்காக வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டாப்பிக்கலாக வந்து ஆயின்மெண்ட்ஸ் கொடுப்போம் அதை குறையிறதுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அதை கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. ஏன்னா அதை வந்து பின்னாடி வந்து அதை அப்படியே விட்டுட்டாலும் நமக்கு அது பெரிய பிரச்சனைகளில் கொண்டாந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை வந்து பீரியாடிக்காக வந்து அவங்க மருத்துவர் சொல்கிற மாதிரி கரெக்டாக பீரியாடிக்காக நீங்கள் பார்த்து அதை சரி செஞ்சு கொள்ளலாம். சம்டைம்ஸ் வந்து மாத்திரைகள் இல்லை சிஸ்டமிக்காக வந்து அவங்க சில மருந்துகளையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இனிஷியலாக வந்து ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி கொடுத்து அதிலே வந்து நம்ம கட்டுப்பாடோடு வச்சுக்கலாம். சில நேரத்தில் கம்ப்ளீட்டாக நம்ம குணப்படுத்த முடியும், சில இதில் கட்டுப்பாடோடு வச்சுக்கலாம்.
மற்றபடி வந்து நீங்கள் அதில் பல் கட்டிக்கலாம். இல்லாத இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல எடுத்த இடங்களில் பற்களை கட்டிக்கலாம். அதனால் வந்து பிரச்சனைகள் கிடையாது. கண்டிப்பாக டாக்டர். அடுத்ததாக கருணாமூர்த்தி தருமபுரியிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஐயா, நான் கருணாமூர்த்தி பேசுகிறேன். உங்கள் கேள்வி சார். எனக்கு கடந்த வணக்கம் டாக்டர். சொல்லுங்க உங்க கேள்வி என்னன்னு தொடர்ந்து கேட்கலாம். சொல்லுங்க. நான் தொடர்ந்து 2 வருஷமா சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன் சார். எனக்கு வந்து தொடர்ந்து மாத்திரையில கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். முன்ன பின்ன கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பல்லு வந்து மேல இருக்கிற பல்லு தானாவே நொறுங்கிருச்சு. 2 பல்லு மேல் பகுதியில் இருக்கிற பல்லு தானாவே நொறுங்கிருச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப போன 3 மாசத்துல மற்ற பல்லுல வீக்கம் வந்து டாக்டர் கிட்ட போனதுக்கு ஒரு பல்லு சொத்தலை ஆயிடுச்சு, அதை புடிங்கிடணும் அப்படின்னாங்க. பட் பேஸ்ட் இதெல்லாம் கொடுத்து மாத்திரை கொடுத்து அந்த வலி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கண்ணை வரைக்கும் வீங்கிடுச்சு, கண்ணு வரைக்கும். இப்ப அந்த மருந்து எல்லாம் ஊசி போட்டு மாத்திரை சாப்பிட்டு பல்பொடி எல்லாம் போட்டு கண்ணை வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. இப்ப மேலும் வந்து நான் என்ன செய்யணும்? பல்ல பிடிக்கலாமா, இல்ல பல்லு போனா சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க, அல்லது அப்படியே கண்டினியூ பண்ணி மருந்து மாத்திரைகளை குணப்படுத்திடலாமா? உங்களுடைய ஆலோசனை சொல்லுங்க டாக்டர். தேங்க்யூ. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க சார். வணக்கம் சார். நீங்கள் இப்போ பற்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து அவங்க பரிசோதித்து பார்த்துட்டு ப்ளஸ் வந்து எக்ஸ்ரே தேவைப்படுதுன்னா எக்ஸ்ரே எடுப்பாங்க. எடுத்துகிட்டு உங்களுடைய வேர்கள்லாம் நல்லா இருக்குது, பற்கள் வந்து அதில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதில் வந்து நம்ம சிகிச்சை பண்ணி வேறு சிகிச்சை மாதிரி பண்ணி அதை சரி செஞ்சு கொள்ளலாம். இல்லை வந்து அதற்கான சப்போர்ட் எலும்புகள்லாம் ரொம்ப பாதிச்சிருக்கு, ஈரெல்லாம் ரொம்ப பாதிச்சிருக்கு, ப்ளஸ் வந்து சர்க்கரை நோயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அது கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஈர சப்போர்ட் இருந்ததுன்னா நம்ம வந்து அது அந்த இருக்கிற பல்லையே நம்ம வச்சுக்கலாம். இல்லை அது வந்து காப்பாற்ற முடியாது, ரொம்ப வந்து அது பாதிப்பு ஆகிருக்கு அப்படிங்கிறத மருத்துவர் வந்து எக்ஸ்ரேவில் பார்த்துட்டு அந்த எலும்பு சுற்றி உள்ள எலும்புகள் பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்பார். ஸோ அது ரொம்ப பாதிப்பாக இருந்ததுன்னா நம்ம வந்து எடுக்கிற மாதிரி மோஸ்ட்லி அது வந்து பார்த்திங்கன்னா பற்கள் ஆடும், சில நேரத்தில் ஆடும், அதுலேருந்து சம்டைம்ஸ் சீல் வடி ஆரம்பிக்கும், ஈர வீக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து நம்ம சரி செய்ய முடியாத அளவுக்கு போயிடுது அப்படின்னா நம்ம பற்களை எடுத்துகிட்டு பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வாயில் இருக்கும்போது அது வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள், அதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து உடம்புல பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது ஆரம்ப கட்டத்தில் இந்த பற்களில் இருக்கும்போதே அதை வந்து எலிமினேட் பண்ணி எராடிகேட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆரோக்கியமான பற்களை வந்து நம்ம கட்டி நம்ம வந்து ஒரு அழகான ஒரு புன்னகையோடு இருக்கலாம். கண்டிப்பாக டாக்டர். அடுத்ததாக தயாளன் விழுப்புரம்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க அம்மா. எனக்கு வந்து வயசு 60 ஆகுதுங்க. ரைட் சைடு பல்லு கீழ் பல்லு சொட்டை வந்து பல்லு பிடிக்கிட்ட ஏற்கனவே. இப்போ லெஃப்ட் சைடில் வந்து மேல் பல்லு சொத்தையா இருக்குது. அது தண்ணி பட்டாலும் எது உணவு பட்டாலும் ஒட்டைச்சு அப்படி சில்லுன்னு ஏறுது. அந்த பல்லு சொத்தையா இருக்குதுங்க. அது என்னங்க செய்யலாம்? சார் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் டாக்டர். அவருக்கு மேலே உள்ள பற்கள் வந்து உங்களுக்கு வந்து ஜிவுன்னு ஏறுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது வந்து அதில் வந்து பற்களில் அந்த பல்லில் வந்து சொத்தை இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். பற்களில் சொத்தை இருக்குது அப்படின்னா அது அடைக்க முடிய சிச்சுவேஷனில் பல் கூச்சம் மட்டும் இருக்குது அப்படின்னா வந்து அதை அடைக்கிற சிச்சுவேஷனில் நம்ம அடைச்சிக்கலாம். இல்லை அது வந்து அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து வலியும் இருக்குது அப்படின்னா அதை வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு மருத்துவர் வந்து அதுக்கு வேண்டிய அடுத்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இல்லை வந்து மற்ற அந்த பற்கள் வந்து நம்ம வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குது அப்படின்னா அந்த பல்லை எடுத்துட்டு வேறு நம்ம வந்து ஒரு புது பல் வந்து நம்ம கட்டிக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் அப்படியே வைத்திருக்க வேணாம். நீங்கள் மருத்துவர் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு சரியான ஆலோசனைகள் கொடுப்பாங்க. பட் அப்படியே வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா இன்னும் ஃபர்தராக வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பாக டாக்டர். அடுத்ததாக நந்தகுமார் கோவையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்கள் கேள்வி சார். மேடம், நான் ஃப்ரண்ட் ரோல் இருக்கக்கூடிய ஒரு பல்லு வந்து வச்சுட்டேன். ஹலோ. சரிங்க சார், நீங்கள் கேள்வியை தொடர்ந்து கேட்கலாம். அதான் மேடம், ஃப்ரண்ட்ல ஒரு பல்லு வச்சுட்டேன். இருந்தாலும் அது மென்று சாப்பிடும்போது அது டாக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு. மென்று சாப்பிட முடியுதில்லை. சாப்பிட வரும்போது கிளியரா நம்ம அது படுது. அந்த கீழ் ரோல் இருக்கிற போய் பல்லு மேலே படுதுங்க. சார் அவருக்கு பல்லு ப்ளக் பண்ணியிருக்காங்க, பிடுங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் சாப்பிடும் போதெல்லாம் அந்த பார்ட்டிகல்ஸ் அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீழே இருக்கிற மேலே இருக்கிற பல் பிடுங்கினதுனால கீழே வந்து கொஞ்சம் அது பாரமாக இருக்குது, அந்த அலைன் ஆகாது இல்லையா, அந்த பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மேலே பற்கள் எடுத்து எவ்வளோ நாள் ஆகுதுங்கிறத பார்க்கணும்.
ஸோ கீழே உள்ள பல்லு வந்து மேலே உள்ள அந்த பல்லை எடுத்த டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா நீங்கள் வந்து அது ஆறுறதுக்கு வந்து உங்களுக்கு டிலே ஆகும், இல்லை அந்த இடத்துல அல்சர் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அதை மருத்துவர் அணுகுனீங்கன்னா அதற்கு வந்து அந்த பல்லில் படாத அளவுக்கு வந்து கீழே உள்ள பற்களை வந்து கொஞ்சம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை ஒரு பிளேட் மாதிரி கீழே வச்சு விடுவாங்க. ஸோ அதனால் வந்து மேலே உள்ள பல்லில் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சிகிச்சைகள் வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா மேலே உள்ள எடுத்த இடம் வந்து நல்லா ஆறிடும். நல்லா ஆறினா தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல பற்கள் கட்டுறதுக்கு முடியும். ஆறாமல் இருந்ததுன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் வந்து அப்படி அந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மருத்துவர் அன்னைக்கு அதை வந்து சரி செஞ்சு கீழே உள்ள பல்ல அதுக்கு தகுந்தாப்பில் வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். அடுத்ததாக ஈஸ்வரன் மதுரையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் கேள்வி சார். எனக்கு வந்து அப்பர் டீத்தில் முன் வரிசையில் ஒரு பல்லு உடஞ்சி 3 வருஷம் ஆச்சு சார். அதுக்காக நான் வந்து இன்பிளான்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆனால் அதனுடைய சதைகள் கம்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே ரொம்ப பள்ளமா போச்சு. இப்ப இன்பிளான்ட் பண்றது சாத்தியக்கூறான்னு சொல்லி டென்டிஸ்ட பார்த்தேன். அவங்க ஒரு வகையான எக்ஸ்ரே எடுத்துட்டு சொன்னாங்க, எடுத்துட்டு வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸுக்கு ஏதோ ஒன்று இன்சர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதை இன்பிளான்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது 3 வருஷம் ஆச்சு. எனக்கு வயசு 49 வயசு. இது ஸ்ட்ராங்கா இருக்குமா, சாத்தியக்கூறு இருக்குமா, பாசிபிலிட்டி அது சம்மந்தமா சொல்லுங்க சார். புரியுது சார். முன்னாடி உள்ள பற்கள் வந்து உங்களுக்கு வந்து பல்லு டேமேஜ் ஆகிருக்கு, உடஞ்சிருக்கு. ஸோ அது வந்து அதில் உள்ள வந்து பற்கள் வந்து எலும்பு, அதை சுற்றி உள்ள எலும்புகள் வந்து குறைபாடாக இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து இம்ப்ளான்ட் போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த எலும்புகள் நல்லா இருந்தால் தான் வந்து இம்ப்ளான்ட் அதில் பொருத்த முடியும். எலும்புகள் வந்து சரியாக இல்லை அப்படின்னா வந்து அதை இம்ப்ளான்ட்டை சரியாக பொருத்த முடியாது. ஸோ உங்களுக்கு அது ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து எலும்புகள் குறைபாடாக இருந்ததுன்னா ஆர்டிஃபிஷியல் எலும்பு வந்து உள்ளே பதிய வச்சு அதை கொஞ்சம் வந்து வளர விடுவோம். ஸோ அதற்கு ஒரு 6 மாதம் வந்து இடைவெளி கொடுப்போம். ஸோ அது ஆறி அதுக்கப்புறம் எலும்புகள் அங்கே ஊறி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். உங்களுக்கு போதிய எலும்பு வளர்ந்துருக்கு அப்படின்னா அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இம்ப்ளான்ட்டை பொருத்தி மேலே வந்து பற்களை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை சுற்றி எலும்புகள் வளர வளர ஈறுகளும் வளரும். ஸோ ஈறுகளும் வளரும்போது அதிகமாக வந்து உங்களுக்கு ஒரு அமைப்பான வந்து அந்த இடத்துல பற்களை கட்டிக்க முடியும். அரைகுறையோடு நம்ம அந்த எலும்புகளில் வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப நாட்களுக்கு அந்த இம்ப்ளான்ட் நிலைக்காது. அதனால் வந்து அவருக்கு மருத்துவர் சொல்கிற போல் 6 மாதம் இடைவெளி கட்டி நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து பற்களை பொருத்திக்கிறது நல்லது. ஓகே டாக்டர். அடுத்ததாக பவழக்குடி சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் மேடம். உங்கள் கேள்விமா. மேடம் வணக்கம் மேடம். பேத்திக்கு வந்து 10 வயசு ஆகுது. என் பேத்திக்கு கேட்கணும் மேடம். 10 வயசு ஆகுது. சரிங்கம்மா. அவங்க பல்லு பூரா 3 வாட்டி உளுந்து முளைச்சிருச்சு. மின்னுக்கு இருக்க பல்லெல்லாம் அந்த கடா பல்லு ஃபுல்லா பூச்சி விழுந்துருச்சு. கடா பல்லு ஃபுல்லா பூச்சி. அதுக்கு என்ன செய்யலாம்? நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, டாக்டர் பதில் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க 3 வாட்டி விழுந்து முளைச்சுதுன்னு. ஸோ மனிதனோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி தான் பற்கள் வந்து பால்பல் விழுந்து பருமன் முளைக்கும். அது ஒரு வாட்டி தான் விழுந்து முளைக்கும். 3 வாட்டியெல்லாம் விழுந்து முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதற்கப்புறம் கேட்ட கேள்வி வந்து உங்களுடைய அந்த விஸ்டம் டூத் வந்து ஆமாம், பின்னாடி உள்ள பற்கள் எல்லாம் சொத்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு வந்து அவங்கள வந்து பின்னாடி உள்ள பற்கள் வந்து சரியாக வந்து பராமரிப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். சரியாக முறையான வந்து நீங்கள் வந்து பற்களை தேய்க்காமல் அந்த மாதிரி விட்டதுனால வந்து பற்கள் சொத்தையாக இருக்கலாம். அதனால் வந்து சில நேரத்தில் வந்து குறைபாடுகள், கால்சியம் குறைபாடுகள், மற்றபடி பற்கள் வந்து எனாமல் அந்த ஃபார்மேஷனே டிஃபெக்டோடு இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்தை பல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் வந்து அதை வந்து அப்படியே விட வேணாம். ஏன்னா அது வந்து நிரந்தர பற்களாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியலாக இந்த 10 வயசுங்கிறது டூ ஏர்லி நமக்கு. ஏன்னா பின்னாடி 60-70 வயது வரைக்கும் வந்து நம்ம பற்கள் தேவைப்படுகிறது. அதனால் வந்து நீங்கள் உடனே வந்து மருத்துவரை அணுகி அதை வந்து நீங்கள் இந்த காலகட்டத்திலே அதை சரி செஞ்சு கொள்ளலாம். முடிந்த அளவுக்கு அதை பற்களை வந்து அதே பற்களை வைத்து நம்ம வந்து அதை சரி செஞ்சு கொள்ள முயற்சி பண்ணுவோம். ஓகே டாக்டர். அடுத்ததாக பிரபாகரன் பெரம்பூர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். உங்கள் கேள்வி சார். மேடம் என்னுடைய மனைவி பேர் சுகுணா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் வரிசையில் இருக்கிற 2 கடாப்பல் வந்து ஆல்ரெடி விழுந்துச்சு.
ஸோ அதுக்கப்புறம் அதை இம்ப்ளான்ட் பண்ணி நாங்கள் சரி பண்ணோம். அந்த பிரிட்ஜ் மாதிரி வச்சுட்டு சரி பண்ணோம். ஆனால் அந்த பிரிட்ஜ் மாதிரி வச்சதும் திருப்பி விழுந்துருச்சு. இப்போ அந்த இடத்துல வந்து பல் இல்லாதனால என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு முகத்துல வந்து ஒரு மாதிரி பள்ளமா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அது சரி பண்றதுக்காக டாக்டர்கிட்ட கேட்டோம். கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த ஸ்க்ரூ மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு பல்லு நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணோம்னா ஃபியூச்சர்ல எனக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்றத பத்தி தெரியணும். சார் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, டாக்டர் ஆன்சர் பண்ணுவாங்க. சார் உங்க பதில். வணக்கம் சார். உங்களுடைய அந்த பின்னாடி உள்ள உங்களுடைய மனைவியோட அந்த பின்னாடி உள்ள பற்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்தாச்சு, பிரிட்ஜ் மாதிரி போட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் விழுந்துருச்சு அப்படின்னீங்க. ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர பற்கள் கட்டணும் அப்படின்னா இம்ப்ளான்ட்டுங்கிற முறையில் தான் நம்ம கட்ட முடியும். ஸோ மேலும் சொல்லியிருந்தீங்க கன்னத்தில் வந்து குழி விழுக மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நார்மலாக இந்த மாதிரி பற்கள் பின்னாடி குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய தசைகள் வந்து உள்ளே வந்து ஒடுக்கமாகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நம்ம அந்த இடத்துல பற்களை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை சுற்றி அது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஆகும். நம்ம செயல்பாடு பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல வந்து தசைகளும் வளர ஆரம்பிக்கும், அதை சுற்றி எலும்புகளும் வளர ஆரம்பிக்கும். அதனால் வந்து இம்ப்ளான்ட் போட்டுக்கிறது சால சிறந்தது, நல்லது தான். ப்ளஸ் வந்து இதனால் என்ன பிரச்சனைகள் பின்னாடி ஏதாவது வருமா அப்படின்னா இம்ப்ளான்ட் முறை வந்து இப்போ டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப பல டிகேட்ஸ் வந்து இம்ப்ளான்ட் போட்டுக்கிருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பிரச்சனைகள்னு ஒன்றும் கிடையாது. ஒன்லி வந்து அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன, நம்மளுடைய உடலில் வந்து ஏதாவது அன்கண்ட்ரோல்டாக ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது, அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது எலும்பு ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தவிர மற்றபடி வந்து இதனால் பிரச்சனைகள்னு எதுவும் கிடையாது. நம்ம வந்து பின்னாடி கட்டிக்கிட்டிங்கன்னா பேக்கில் கட்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த சாப்பிட்றதுக்கும் அழகு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செயல்பாடுகள் நம்ம நல்ல ஆரோக்கியமாக சாப்பிட்றதுக்கு நிச்சயமாக வந்து அது உறுதுணையாக இருக்கும். ஓகே டாக்டர், அடுத்தது ஆறுமுகம் சிவகங்கையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வி என்னன்னு கேட்கலாம் சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பேசுனீங்கன்னா உங்கள் கேள்வி கிளியராக கேட்கும். அடுத்ததாக சென்னையிலேருந்து கயல்விழி கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் கயல். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்மா, உங்கள் கேள்வி. எனக்கு எனக்கு சுகர் இருக்குது. நேற்று செக் பண்ண 206 இருக்கு சுகரு. ஆனா கடாப்பல்லு ஃபுல்லா போயிடுச்சு மேடம். லாஸ்ட் பல்லு ஒண்டி தான் இருக்குது கீழே. மேல வந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்குது. ஆனா அந்த இசுறு அடிக்கடி வீங்கி சீழ் வருது மேடம் எனக்கு. அது என்ன பண்றது, ஏற்கனவே பல்லுங்க வர பிடிங்கி இருக்கேன், வர கடா பல்லுங்கெல்லாம் பிடிங்கி இருக்கேன். எதிர் இருக்க பல்லு தான் இருக்குது. எனக்கு 46 வயசாகுது. ஒண்ணுமே சாப்பிட முடியல, எதிரதான் மென்னு சாப்பிட்ற மாதிரி இருக்குது எனக்கு. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மேடம். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, டாக்டர் பதில் சொல்லுவாங்க. தேங்க்யூ. வணக்கம்மா, உங்களுடைய கஷ்டத்தை சொன்னீங்க. ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு. ஸோ பின்னாடி உள்ள பற்கள்லாம் வந்து பாதிச்சிருக்கு, அங்கங்கே வந்து அந்த பிசுறு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து மேலே உள்ள அந்த க்ரௌன் பகுதியெல்லாம் உடஞ்சி வெறும் ஒரு வேர் பகுதிகள் மட்டும் தொங்கிட்டு இருக்குது. இதனால் என்ன ஆகுனா அந்த இடத்துல அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆல்ரெடி வந்து சுகர் வந்து 207 இருக்குங்கிறீங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த வேர்கள்லாம் வந்து நம்ம எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் அட்லீஸ்ட் நம்ம தடுக்கலாம். அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல எலும்புகள் ஊறின பிறகு வந்து கூட நீங்கள் பொறுமையாக வந்து 6 மாதம் கழிச்சு கூட அந்த இடத்துல பற்களை வந்து கட்டிக்கலாம். ப்ளஸ் வந்து சுகர் எப்போவுமே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது பல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் தேவைப்பட உண்டு. அதனால் வந்து நீங்கள் சுகரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. முடிந்த வரைக்கும் அந்த இருக்கிற அந்த பிசுறு பற்கள்லாம் எல்லாத்தையும் மருத்துவர்கிட்ட போய் அகற்றி கொள்ளுங்கள். அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணை வரைக்கும் வீங்கி அதை வந்து செப்டிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் வந்து இதை வந்து அப்படியே விட வேண்டாம் என்பது தான் என்னுடைய அறிவுரை உங்களுக்கு. டாக்டர், அடுத்ததாக பிரபு கும்பகோணம்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் பிரபு. வணக்கம் மேடம். உங்கள் கேள்வி மேடம். உங்கள் கேள்வி. சார் வணக்கம் சார். எனக்கு பல்லு ஒவ்வொரு பல்லும் லேசாக அந்த ஈறு வீங்கிருச்சு. ஒவ்வொரு பல்லும் வீக்கம் வந்து அதுக்கப்புறம் 2 நாள்ல சரியாயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பல்லு ஆடுற மாதிரி இருக்கு. என்ன ப்ராப்ளம் சார்? உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈறு பிரச்சனைகள் இருக்குங்கிறது தெரியுது. ப்ளஸ் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சுகர் அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து இந்த ஈறு வீங்கி குறையுது அப்படின்னா நார்மலாக ரத்த கசிவும் இருக்கும். ப்ளஸ் அந்த இடமும் வந்து நல்லா செவந்திருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா பற்களை சுற்றி உள்ள எலும்புகள் ஈறுகள் வந்து பாதிப்படைகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் வந்து
பற்கள் வந்து அதோடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே பல்லு விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஈறு சிகிச்சை நிறைய இப்போ வந்து நவீன சிகிச்சைகள் இருக்குது, லேசர் மூலமும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த சிகிச்சை மூலமாக நம்ம வந்து பல்லை வந்து மெக்கானிக்கலாக வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சுத்தம் செஞ்சுக்கிட்டு அதுக்கு வேண்டிய நம்ம மருந்துகளை உட்கொண்டோம்னா பற்கள் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நீங்கள் அவசியம் அப்படியே விடவும் வேண்டாம். போக போக என்னென்னா இந்த மாதிரியான ஈறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நமக்கு பெரிய வழி இருக்காது, தெரியாது. ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போன பிறகு பார்த்திங்கன்னா இவ்வளோ எலும்புகள் கரைஞ்சிருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். மற்ற உடம்புல உள்ளது மாதிரி பெரிய வந்து ஒரு அலார்மிங் கொடுக்காது. அதனால் ஈறு பிரச்சனைகளை நம்ம அப்படியே விட வேணாம். அது எந்த அளவுக்கு உள்ளே போகுங்கிறதுக்கு இப்போ வெளியில் தெரியாது. பல்லு மேக்ஸிமம் போனால் பற்கள் மட்டும் ஆடும் அல்லது பற்களை நம்ம வந்து இழக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஈறு பிரச்சனைகளுக்குன்னா உடனே வந்து நீங்கள் வந்து மருத்துவர் ஆனீங்கன்னா இனிஷியலாக வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பல் சுத்தம் செய்வாங்க. அதற்கப்புறம் ஈறு சிகிச்சை பண்ணி உங்களுடைய அந்த இழந்த எலும்புகளை வந்து ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு பற்கள் ரொம்ப மோசமாக இருக்கனால அதை எடுத்துட்டு அந்த இடத்துல பற்களை வச்சுக்கலாம். ஓகே சார். அடுத்தது ஆறுமுகம் சிவகங்கையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்கள் கேள்வி. டிவி பார்க்காம ஃபோன்ல உங்க கேள்வி கேட்டீங்கன்னா. ஓகே மேடம். சார் வணக்கம் சார். சார் உங்க கேள்வி கேட்கலாம் சார். சார் இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம். இருக்கு மேடம் லைன்ல இருக்கு மேடம். உங்க கேள்வி சார் சொல்லுங்க. மேடம் ஒரு 15 வருஷம் ஆச்சு எனக்கு மேல் பகுதி கடாப்பல் பகுதியில் வந்து 2 பல்லு எடுத்து இப்போ பல்லு கட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது மெட்டல் உடஞ்சிக்கிறதுக்கு நான் பக்கத்தில் உள்ள டென்டல் டாக்டர்கிட்ட போய் கேட்டால் அது இன்னும் தொந்தரவு கிடையாது அப்படியே இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து நைட்டில் வந்து தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட உமிழ் நீர் வந்து அடிக்குறுக்கா வாயில் இறங்குது. நைட்டு தூங்கவே முடியல. ஒரு 2 டைம் 4 டைம் வந்து வாய் கொப்பளிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம் தொந்தரவாக இருக்குது. நைட்டு தூக்கம் அதனால தூக்கம் பாதிக்குது. ஓயாமல் எந்திரிச்சு வாய் கொப்பளிக்கிற மாதிரி இருக்கு. சார் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, டாக்டர் பதில் சொல்லுவாங்க. டாக்டர் ஆல்ரெடி நீங்கள் மெட்டல் கேப் போட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ மெட்டல் சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து அந்த இடத்துல வந்து சுத்தம் செய்ய முடியாமல் போயிருக்கும். அதனால் என்ன ஆகும்னா அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஈறு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அதுலேருந்து ஃப்ளூயிட் ஜிஞ்சபிள் ஃப்ளூயின்மோ அது வந்து கசிய ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த மாதிரி ஒரு புளிப்புத்தன்மை உள்ள ஒரு டேஸ்ட் இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த இடத்துல சாப்பாடு துகன்கள் வந்து அடைய ஆரம்பிக்கும் போது அது வந்து ஃபெர்மெண்ட் ஆகி அதுவும் வந்து நமக்கு துர்நாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த கேப்பை எடுத்துகிட்டு அந்த இடத்த நல்லா சுத்தம் செஞ்சுட்டு நீங்கள் புது கேப் போட்டுக்கிறது நல்லது. ஆக்சுவலி அப்படியே விட வேண்டாம். ஒரு மாதிரி அது வந்து ஆரம்ப காலத்தில் உள்ள வந்து ஒரு இண்டிகேஷன், அது அலார்மிங் இண்டிகேஷன். நீங்கள் அதை வந்து சரி செஞ்சுக்கிறது நல்லது. பாலசுப்ரமணியம் கோவையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் கேள்வி சார் கேட்கலாமா? கேளுங்க தாராளமா. ஆமா, எனக்கு சிறு வயசுல வந்து எனக்கு வயசு இப்போ எனக்கு 62. அப்போ சிறு வயசுல வந்து ஒரு 25 வயசு இருக்கிறப்ப வந்து இப்படி இந்த பஸ்ல வந்து பிரேக் பிடிக்காம அடிச்சதுல வந்து இந்த பல்லு வந்து கொஞ்சம் இதாச்சுன்னு சொல்லிட்டு முன்னால ஃபர்ஸ்ட் அதுல உங்களுக்கு ஆர்த்தோ மாதிரி பல தெரியல. பட் அந்த இதுல வந்து எனக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு ட்ரில் பண்ணி பேஸ்ட் போட்டு ஓட்டிட்டாங்க. அது ஒட்டுனது இப்போ எனக்கு 62 வருஷம் வரைக்கும் நல்லா இருந்தது. சாமி கேக்குறீங்களா? கேக்குறேங்க, நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. நீங்க உங்க கேள்வியை வந்து தடை பண்ண வேணாம்னு தான் நாங்க அமைதியா இருக்கோம். நீங்க தொடர்ச்சியா சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னா இடையில வந்து 1 வருஷத்துக்கு முன்னால அந்த பேஸ்ட் கலந்து வந்துருச்சு. அந்த பேஸ்ட் ஒட்ட போவோம்னு நினைச்சிட்டு போனா கோயம்புத்தூருக்குள்ள 1 இயருக்கு முன்னால சார் அவங்க விதத்துல கேட்கலாம் சார். 27,000 30,000 40,000 சார். ஒண்ணு இல்ல, அந்த ஓட்டையே கிளீன் பண்ணி பேஸ்ட் ஒட்டணும் சின்ன பல் இப்படி கேக்குறாங்க. இப்போ வந்து எனக்கு அந்த ஓட்டை வந்து நான் சேவா பாரதி மூலியமா போய் ஓட்டிட்டு வெறும் 100 ரூபா கூட செலவு இல்லை ஓட்டிட்டு வந்துட்டேன் போன வருஷம். இப்போ அந்த ஓட்டை கலந்துருச்சு. மறுபடியும் வந்து அந்த பேஸ்ட் போட்டு ஒட்டணும். இப்போ அந்த பேஸ்ட் போட்டு ஒட்டாமே விட்டாலுமே ஏதாவது தொந்தரவு வருமா இல்லை அந்த பேஸ்ட் போட்டு ஒட்டித்தான் ஆகணுமா? சார் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, டாக்டர் பதில் சொல்லுவாங்க. சார் உங்க பதில். உங்களுடைய அந்த பற்கள் வந்து எந்த இடத்துல உடஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் ஆக்சுவலி. ஸோ அந்த பற்கள் வந்து அந்த வேர்கள்லாம் பாதிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதற்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். வேர் சிகிச்சை மாதிரி பண்ணிவிட்டு அதை பேஸ்ட்டை போட்டு வைக்கலாம். இல்லை அது மேலே வந்து ஒரு க்ரௌன் மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லை அது முடியாத பட்சத்துக்கு தான் வந்து ரொம்ப வந்து அது
என்னென்னா யூஸ்வலாக மருத்துவர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு தாங்குற மாதிரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு லாங் ரன்னாக வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து அவங்க வந்து ஒரு தீர்வை கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது இதற்கு என்ன பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய பற்கள் எப்படி என்ன பொசிஷனில் இப்போ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க. ஸோ டெம்பரரியாக வேணால் இப்போ வந்து நீங்கள் அதை பேஸ்ட்டை போட்டு ஒட்டிக்கலாம். அது ஒட்டாமல் விடுறதுனால என்னென்னா அது ஓப்பனாக இருக்குது அப்படின்னா அதில் போய் சாப்பாடெலாம் தங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பல்லாக இருந்ததுன்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் விகாரமாக இருக்கும். ஸோ இந்த 2 நோக்கத்துக்காக அதை ஒட்டிக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் சொல்யூஷனாக வந்து நிரந்தர தீர்வாக எனக்கு பிரச்சனை அடுத்து ஒரு 10-20 வருஷத்துக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் மருத்துவர் அணுகுனீங்கன்னா அவங்க அதுக்கான நிரந்தர தீர்வை கொடுப்பாங்க. அது இம்ப்ளான்ட் முறையிலையும் பண்ணிக்கலாம், இல்லை அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் மாதிரியும் கட்டிக்கலாம். அதனால் வந்து அவங்க நீங்கள் மருத்துவர் அணுகுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பாங்க. ஓகே டாக்டர், அடுத்ததாக பானு ட்ரிச்சியிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம்மா. ஹலோ மேம். வணக்கம்மா, உங்கள் கேள்வி. மேடம் எனக்கு வந்து வயசு வந்து 33 ஆகுது. பல்லு ஈரல இருந்து ரத்தமா வருது. அது எதனால வருது? அப்படி எவ்வளவு நாளா வருதுமா? அது வந்து எனக்கு ஒரு 5 வருஷமாவே இப்படி வந்துட்டு இருக்கு. அப்பப்போ வரும், ஒரு சில நேரம் வராமே இருக்கும், எப்பயாவது ஒரு டைம் வருது. அது எதனால அப்படி வருது? பற்கள்லாம் எப்படி இருக்குமா? நான் 1 இயருக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் ஈரல இருந்து ரத்தம் வர்றது ஒரு 20 தப்பு அப்புறம் அப்படி வந்துடுது பிளட். அது நான் எதனால வருது அப்படி? நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, டாக்டர் பதில் சொல்லுவாங்க. ஈறுகள் ரத்தம் வருது அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் எது இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கங்க. அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாயில் பிரச்சனைகள் இருந்தால் தான் அந்த மாதிரியான வரும். வாயில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த மாதிரி இடத்துல வந்து இது சைன் ஆஃப் உங்கள் அந்த பல்லில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குங்கிற சைன் தான் வந்து இந்த ஈரில் ரத்தம் வர்றாங்கிறது. அதனால் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஈரில் ரத்தம் வருதுன்னு பல்ல அந்த இடத்துல சரியாக தேய்க்காமே விடுவாங்க. அது இன்னும் வந்து உங்களுக்கு ஒஸ்ட் ஆகும். அதனால் வந்து ரத்தம் வருது அப்படின்னா அந்த ரத்தம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்டட் ஆனதுனால ஏற்படக்கூடிய ரத்த கசிவு தான். அதனால் வந்து ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தைரியமாக வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நீங்கள் மருத்துவரை வந்து குறிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு அவங்க வந்து அந்த ஈரெல்லாம் பாதிப்பு ஆயிருக்கு அப்படின்னா அதற்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு க்ளீனிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தேவைப்படுதுன்னா ஈறு சிகிச்சை பண்ணலாம். ஈறு சிகிச்சை பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து அந்த ரத்த கசிவெல்லாம் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈரில் வந்து இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகிட்டாவே நமக்கு வந்து அந்த ஈரில் இருந்து ரத்த கசிவு வராது. வெறும் வந்து ஆயின்மெண்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணால் அதுக்கு உங்களுக்கு வந்து தற்காலிகமாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமே தவிர நிரந்தரமாக வந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. அதனால் நீங்கள் அதுக்கு மெக்கானிக்கலாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஒழிய வெறும் மருந்து மாத்திரையில் மட்டும் சரியாகாது. ஓகே டாக்டர், அடுத்ததாக லோகநாதன் திருப்பூர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம், உங்கள் கேள்விமா? கேள்விமா, எனக்கு வந்து 75 இயர்ஸ் ஆகுது. நான் ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட். ரெண்டாவது வந்து பல் வந்து ஒரு கனவா பல்லில் ஒரு 2-3 ஆடுற மாதிரி இருந்து இங்கே டாக்டர் கொண்டு காட்டி ரிமூவ் பண்ணிட்டோம்மா. இன்னொரு பல்ல நாங்கள் எடுக்கிறப்ப என்னச்சுன்னா அந்த பல்லு நுணுங்கிருச்சு. நுணுங்கி உள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா நிக்குது உள்ள. அதை ஒன்றும் செய்யாது அப்படி விட்டுருக்கேன்னு சொல்லிட்டாங்க. நானும் விட்டுட்டேன். ஆனால் அந்த இடத்துல கேப்பா இருக்குது, பல்லு சின்ன ஊசி மாதிரி. சில நேரங்களில் கூசுது கனவா பல்லு மறுபடியும். அதுக்கு தான் டாக்டர் நம்ம கேட்கணும். ஐயா, நீங்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, டாக்டர் பதில் சொல்லுவாங்க. பல்லுக்கு இடையில வந்து சந்து இருக்குங்கிறாங்க, கேப் இருக்கு. இந்த பல்லு இடையில பார்த்தீங்கன்னா நார்மலாக பல்லோட அமைப்பில் பார்த்தீங்கன்னா பற்கள் இருக்கும். அதுக்கு இடையில அந்த ஈறுகள் வந்து ஒரு நைஃப் எட்ஜ் மாதிரி ஒரு அந்த இடங்களில் வந்து இப்போ 2 பற்கள் இடையில அந்த ஈறு வந்து வளர்ந்து நிற்கும். நார்மலாக வந்து ஈறு வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, இல்லை அதை சுற்றி உள்ள எலும்புகள் வந்து பாதிப்படைஞ்சிருக்குன்னா எலும்பு கரைய ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஈறுகள் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல ஒரு கேப் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு பிளாக் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து சாப்பாட்டு துணுகள் வந்து தங்க என்ன ஆகும், அந்த இடத்துல சொத்தை வர ஆரம்பிச்சிடும். சொத்தை ஓரளவு ஸ்டேஜ் தாண்டும் போது நமக்கு பல் கூச்சம் வரும். அதுக்கடுத்து பற்கள் வலி வரும். அதனால் வந்து அதை அப்படியே விட வேணாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அதை மருத்துவர் அணுகி அந்த இடத்த வந்து ஆரம்ப கட்டத்திலே அது சொத்தை இருந்ததுன்னா அதை அடைச்சிக்கலாம். இல்லை அது மேலே வந்து ஒரு கொப்பி மாதிரி போட்டு அதை இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து அந்த இடத்த சுத்தம் செய்கிறதுக்கு தனியாக வந்து குட்டி ப்ரஷ்ஷில் அந்த பாட்டில் ப்ரஷ் மாதிரி மினி ப்ரஷஸ் கிடைக்கிது. ஸோ அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ டாக்டர் வந்து ஒரு 50% அவருடைய இதை செஞ்சாலும் நீங்கள் வந்து பராமரிப்பில் வந்து உங்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து என்னதான் நம்ம வந்து மருத்துவம் சிகிச்சை பண்ணாலும் உங்களுடைய ஈடுபாடு இல்லாமல் வந்து நம்ம வந்து அதை ஃப்ரூட்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து அதை சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.
ஓகே டாக்டர், அடுத்ததா கணேஷ் நெல்லையில இருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் கணேஷ். வணக்கம் மேடம். உங்க கேள்வி. வணக்கம் சார். கணேஷ் நெல்லை, 40 வயசு ஆகுது சார். எனக்கு இந்த கடாப்பல் கீழ் பல்லு 2 பல்லு பிடுங்கி ஒரு 10 வருஷம் ஆகுது. அது வந்து இப்போ ஒரு சைடு மட்டும் கேப் பெருசாகிடுச்சு, ஒரு சைடு பல் நகர்ந்து கேப் இன்னொரு சைடுல சிறுசாகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து வேர் சிகிச்சை செய்து நம்ம புது பல் வைக்கலாமா வேர் சிகிச்சை மூலியமா, இல்லைன்னா சப்போர்ட் பக்கத்து பல் சப்போர்ட் மூலியமா தான் பல் கட்ட முடியுமா? ஒரு வேர் சிகிச்சை செஞ்சா அதுக்கு செலவு அதிகமாகுமா என்ன ஏதுன்னு கேட்கலாம் சார்ட்ட கேட்கலாம் சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, டாக்டர் பதில் சொல்லுவாங்க. பற்கள் வந்து விழுந்துருச்சு, அதை நோக்கி வந்து மற்ற பின்னாடி உள்ள பற்கள் மேலே உள்ள பற்கள்லாம் நார்மலாக ஒரு பற்கள் வந்து விழுந்துருச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு 6 மாதத்தில் நம்ம கட்டிக்கிறது சிறந்தது. ஸோ அதை விட்டுட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பற்கள் வந்து ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருக்காது. பற்கள் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள பற்களை அந்தந்த கேப்பை நோக்கி வந்து தண்ணி எப்படி ஒரு பள்ளத்தை நோக்கி போகுதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பற்கள் வந்து அந்த கேப்பை நோக்கி பல்லு நவர ஆரம்பிக்கும். ஸோ மேலே உள்ள பல்லு கீழே நிற்கும், லீஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம், அந்த நோக்கி போகும். ஸோ அப்போ போகும்போது என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பற்கள் வந்து மேலே உள்ள பற்களை கீழே சதையில் வந்து அழுத்த ஆரம்பிக்கும். ஸோ அப்போ கண்டிஷனில் நம்ம பல் கட்டணும்னு நினச்சிங்கன்னா மேலே உள்ள பல்லை வந்து நம்ம பழைய பொசிஷனுக்கு மேலே தள்ளணும் ஒன்று. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அப்படி முடியலை அப்படின்னா அந்த பல்லை வந்து நம்ம பல்லை நல்லா தேய்ச்சி அந்த அளவுக்கு தேய்க்கணும் அப்படின்னா ஈரும் அந்த உள்ள பற்கூள்களும் வந்து நரம்புகளும் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் அதுக்கு வேறு சிகிச்சை பண்ணணும். அதுக்கப்புறம் அது மேலே கேப் போடணும், அதுக்கப்புறம் கீழே பல் கட்டுற மாதிரியாக இருக்கும். இதை வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை வந்து சிம்பிளாக பண்ணுறத விட இது வந்து இந்த மாதிரி காலம் தாழ்த்தி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக டிஃபிகல்ட் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த பற்கள் வந்து நவுந்துருக்குங்கன்னு தகுந்தாப்பில் வந்து நம்ம வந்து பற்களை வந்து மருத்துவரை அணுகுனீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் வந்து உங்களுக்கு அறிவுரை கூறுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். பண்ண முடியாதுன்னு கிடையாது, கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து தீர்வு இருக்குது, அதை பண்ணிக்கலாம். அடுத்ததா தர்ஷன் அரூர்ல இருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், உங்க கேள்வி. எனக்கு வந்து இந்த சிங்கப்பூர் வந்து 4-5 வாட்டி உளுந்து முளைச்சிருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும்? உங்க கேள்வி இன்னொரு தடவை சரியா கேளுங்க. எனக்கு வந்து இந்த சிங்கப்பல் வந்து 4-5 வாட்டி உளுந்து முளைச்சிருக்கு. 4-5 வாட்டி விழுந்து முளைச்சுதா? சரி. அது வந்து திருப்பி ஆடிட்டே உளுந்து முளைச்சிட்டே இருக்கு, அதுக்கு என்ன பண்றது? உங்களுக்கு என்ன வயசாகுது? 14 வயசு ஆகுது. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருடா, டாக்டர் பதில் சொல்லுவாங்க. உங்களுக்கு வயசு 14 அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ 14 வயசில் ஒரு தடவை வந்து பால் பல் வந்து விழுந்து அந்த பல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12-13 வயசில் வந்து மேலே உள்ள சிங்கப்பல் விழுந்து முளைக்கும். ஸோ ஒரு வாட்டி தான் முளைக்கும். அடிஷ்னலாக ஏதாவது பற்கள் முளைச்சிருந்துருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒரு 4 வாட்டி விழுந்து முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஸோ அதனால் அதில் கேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அது அந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உள்ள பற்கள் முன்னாடி உள்ள பற்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் கிளிப் முறையில் வந்து அதை சரி செஞ்சு கொள்ளலாம். ஆக்சுவலி கண்டிப்பாக வந்து அதுவாக வந்து அந்த கோரப்பல் வந்து அதுவாக விழாது. ஆக்சுவலி ஏதாவது வந்து நமக்கு ஏதாவது குறைபாடு இருக்குன்னா தான் அந்த மாதிரி விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அது பால் பல்ல தான் விழுந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் மருத்துவர் அணுகுனீங்கன்னா அதை வந்து அந்த கேப்பை வந்து அலைன்மெண்ட் பண்ணி சரி செஞ்சுக்கலாம். டாக்டர், இப்போ வந்து நம்ம பல் தேய்க்கும் போது எவ்வளோ நேரம் பல் தேய்க்கலாம், பல் எப்படி ஆக்சுவலாக தேய்க்கணும்? ஏன்னா வந்து அது துணி துவைக்கிறதுக்கு இருக்கிற மதிப்பு கூட நம்ம பல் தேய்க்கிறதுக்கு கொடுக்க மாட்டோம், போட்டு சரசரன்னு தேய்ச்சிட்டு இருக்கோம். ஸோ பல்லை எப்படி வந்து நம்ம நீட்டாக ப்ராப்பராக வந்து தேய்க்கணும், எவ்வளோ நேரம் தேய்க்கலாம்? பற்களை வந்து தேய்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 நிமிஷம் போதும். ஆக்சுவலி ஸோ மேலே உள்ள பற்களுக்கு 1.5 நிமிஷம், கீழே உள்ள பற்களுக்கு 1.5 நிமிஷம் போதும். பற்களோட நம்ம பொசிஷன் எப்படி பிடிக்கிறோம், ப்ரஷ்ஷை எப்படி வச்சுக்கிறோம், இதை பொறுத்து இருக்குது. நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா நல்லா தேய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ரஷ்ஷை வந்து கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு தடவை ப்ரஷ் மாற்றுறவங்களாம் இருக்காங்க. ஆக்சுவலி ஸோ நார்மலாக ஒரு ப்ரஷ் வந்து நீங்கள் முறையாக வச்சுருந்தீங்கன்னா 3 to 4 மாதம் வந்து கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப நேரம் தேய்க்கிறதுனால வந்து நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும். சார் சில பேர் வந்து சொல்லுவாங்க, சார் எனக்கு அந்த மாதிரி தேய்ச்சா தான் எனக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரியுது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு மீடியம் ப்ரஷ்ஷு உங்களுடைய எனாமலுக்கு தகுந்தாப்பில் வந்து மீடியம் ப்ரஷ்ஷோ சாஃப்ட் ப்ரஷ்ஷோ ஈரோட தன்மைக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து வாங்கி நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். மேலே உள்ள பகுதியை வந்து ப்ரஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பல்லுக்கு இடுக்கில் வந்து க்ளீன் ஆகணும். மெயினாக வந்து நீங்கள் வந்து இப்போ 2 and 4 மோஷனில் வந்து ப்ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்லுக்கு இடுக்கில் உள்ளத துகள்கள்லாம் க்ளீன் ஆகாது. ஆக்சுவலி ஸோ அப்போ வந்து என்னென்னா நீங்கள் பல்லுக்கு இடுக்கலைன்னா உங்களுடைய ப்ரஷ்ஷிங் வந்து மேலும் கீழும் பண்ணணும். அதே மாதிரி கீழேயும் வந்து கீழேருந்து மேலே பண்ண வேண்டியிருக்கும். சுழற்சி முறையில் பண்ணலாம்.
அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூப்பிங் மோஷனில் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா பற்களோட எல்லா பகுதியிலையுமே வந்து நம்ம வந்து ப்ரஷ்ஷு போகணும். ஆக்சுவலி பல்லுக்கு இடுக்கில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல்லில் இடுக்கில் தான் பிரச்சனை வரும். பல்லுக்கு இடையில் சாப்பாடு தங்குறதுலாம் இதை வந்து நம்ம வந்து என்னென்னா தனியாக வந்து ஃப்ளாசிங் பண்ணலாம். ஃப்ளாசிங் பண்ணி ஒவ்வொரு பல்லுக்கு இடையிலே த்ரெட்டு மாதிரி இருக்கும், அதை உள்ளே விட்டு க்ளீன் பண்ணி பல்லுக்கு இடையில் உள்ள உணவு துகள்களை வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஒரு வாய் கொப்பளிக்கிறதுக்கு ஒரு மவுத் வாஷ் இல்லை வந்து நம்ம வந்து நம்மளே தயாரிச்சிருக்கக்கூடிய ஒரு உப்பு தண்ணி போட்டு இல்லை வார்ம் வாட்டர் போட்டு கார்கிள் பண்ணிங்கன்னா நம்ம எல்லா இடமே வந்து நம்ம சுத்தமாக செஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஈறு பிரச்சனைகள் பல் சொத்தை பிரச்சனைகள் வருவதை வந்து நம்ம வந்து தவிர்த்து கொள்ளலாம். டாக்டர், அடுத்ததா மதுரையில இருந்து அனுராதா கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. உங்க கேள்வி டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம். டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. அதாவது எங்க வீட்டுக்காரருக்கு கீழ் வரிசையில உள்ள பல்லு எடுத்தவங்க பல்லு எடுத்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அலர்ஜி ஆகி மூஞ்சி எல்லாம் வீங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காதுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் போய் பார்த்தா அது வந்து தோல் டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சதுக்கு அக்கின்னு சொல்லிட்டாங்க சார். ஃபேஷியல் நரம்புனால பாதிப்பாயிருக்கு அப்படிங்கிறார் சார். பல்லு பிடுங்கும் போது இந்த பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, டாக்டர் பதில் சொல்லுவாங்க. பற்களை வந்து நம்ம பிடுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சில நரம்புகளை வந்து அனஸ்தீஷியா கொடுத்து மறக்க வைப்போம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ கீழே உள்ள பற்கள் மேலே உள்ள பற்களுக்கு அனஸ்தீஷியா கொடுக்கறது அந்த பற்களுக்கு சம்மந்தப்பட்ட நரம்புகளுக்கு தான் அனஸ்தீஷியா மரமரப்பு ஊசி போட்டு மறக்க வைப்போம். இப்போ நீங்கள் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து ஃபேஷியல் நர்வ் பேரலைசிஸ் ஆர் ஃபேஷியல் நர்வ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபேஷியல் நர்வுக்கு வந்து நம்ம எதுவும் அனஸ்தீஷியா நம்ம தனியாக கொடுக்க மாட்டோம். இயரில் எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்குது, காதில் எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். பட் பற்களில் வந்து பல் பிடுங்குறதுனாலையோ இல்லை பல்லுக்கு வந்து நம்ம வந்து அனஸ்தீஷியா ஊசி போடுறதுனாலையோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. அப்படி வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காதில் இன்ஃபெக்ஷன் ஆனால் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதனால் இப்போ நீங்கள் வந்து பற்கள்னால அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து மனசில் போட்டு வச்சுக்க வேணாம். ஓகே டாக்டர், அடுத்ததான் மணிகண்டன் இருக்காரு இணைப்பில். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் கேள்வி. என் பையனுக்கு வந்து ஒரு 8.5 வயசு ஆகுது. பல்லு விழுந்துருச்சு போன வருஷம். இப்போ ஒரு வருஷம் ஆகி மேலே 2 பல்லு முளைக்காமே இருக்கு சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க சார். நார்மலாக மேலே உள்ள பற்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7-7.5 வயசில் வந்து மேலே உள்ள பற்கள் முளைக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஈவன் 2 வருஷம் வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதற்கப்புறம் 9 வயசுக்கு மேலே வளரல அப்படின்னா வந்து நீங்கள் மருத்துவர் அன்னைக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம் உள்ள பல்லு இருக்கா அப்படின்ட்டு. உள்ளே கண்டிப்பாக பல்லு என்ன பொசிஷனில் இருக்குன்னு பார்க்கணும். பல் வந்து நமக்கு வந்து ஃபேவரபுளாக வந்து சாதகமான அமைப்பில் அந்த பல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுவே வரும். அப்படி வரல அப்படின்னா நம்ம வந்து மருத்துவர் அணுகினா அவங்க கிளிப் மூலமாக வந்து அதை ட்ராக் பண்ணி அந்த பொசிஷனுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் கொண்டாந்து நிப்பாட்டிடுவாங்க. அதனால் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. பல் உள்ளே இருக்குன்னா கண்டிப்பாக வந்துடும். அதனால் இன்னும் வெயிட் பண்ணலாம். நீங்கள் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணலாம். 9 வயசு ஆகியும் அப்படியும் வரல அப்படின்னா நீங்கள் மருத்துவரை அணுகி நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கான சிகிச்சையை எடுத்துக்கொள்ளலாம். இல்லை இப்போவே வந்து நீங்கள் போய் விட உள்ள பல் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுடைய சந்தேகம் இருக்குது அதை நிவர்த்தி பண்ணணும்னா இப்போ போய் நீங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து உங்கள் மருத்துவரை ஆலோசனை செஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்ததாக சர்புனிஷா பேகம் திருவாரூர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். உங்கள் கேள்வி. என் பொண்ணுக்கு 18 வயசாகுது மேடம். பல்லு கொஞ்சம் எட்டு பல்லா இருக்கு. டாக்டர்கிட்ட போனா 2 பல்ல புடுங்கிட்டு ஆப்ரேஷன் பண்ண ஒரு 30,000 கிட்ட செலவாகும்னு சொன்னாங்க. பல்லு புடுங்கிறதுக்கு எங்க வீட்டு இஷ்டம் இல்லை. அதனால பல்லு புடுங்காம ஏதாவது சிகிச்சை பண்ண முடியுமா? நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கம்மா. பற்களை வந்து உள்ளே நவுத்தணும் அப்படின்னுங்கிறதுக்கு நமக்கு வந்து போதிய இடைவெளி இருந்தால் தான் பல்லை வந்து உள்ளே தள்ள முடியும். பல்ல எத்து பல்லா இருக்குங்கிறீங்க. இடைவெளி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பல்ல எடுக்காமல் பண்ணலாம். ஸோ அது எந்தளவுக்கு எடுக்காமல் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது. எந்தளவுக்கு வெளியில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஒரு 2 mm 3 mm வந்து வெளியில் இருக்குன்னா நமக்கு வந்து சில பற்களை வந்து இடையில் வந்து கொஞ்சம் தேய்ச்சி இல்லை பின்னாடி உள்ள பற்களை பின்னாடி தள்ளி வந்து நம்ம அது மாதிரி பண்ண முடியும். ரொம்ப நமக்கு இடம் தேவைப்படுது, உங்கள் பற்கள் வந்து முன்னாடி உள்ள பல்லு ரொம்ப எத்திருக்கு அப்படின்னா போதிய அந்தளவுக்கு இடம் வேணும்னா இது மாதிரி வந்து பற்களை வந்து எடுத்துட்டு வந்து 2 பக்கமும் எடுத்துட்டு வந்து அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பல்லு எடுத்த மாதிரி இருக்காது. ப்ளஸ் இன்னும் 4 பல்லு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசில் வந்து இன்னும் விஸ்டம் டூத் ஞானப்பல்லெல்லாம் முளைக்கும். ஸோ அதனால் வந்து பல்ல எடுக்கிறனால வந்து ஜன்னி வந்துடும் இல்லை அந்த மாதிரி கண்ணு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளாம் வந்து ஒரு மித்தாக வச்சுக்கிறோமே தவிர இதனால் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது.
ஸோ அதனால் வந்து நீங்கள் தைரியமாக பல்லை எடுத்துகிட்டு தேவைப்படுது அப்படின்னு உங்கள் மருத்துவர் சொன்னாங்கன்னா பல்லை எடுத்துட்டும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இந்த ஹேபிட்டை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பல்லோட பிரச்சனை 50% சரியாயிடும். என்ன ஹேபிட் சொல்லலாம் சார்? இது சிம்பிளாக வந்து ஒரு செலவில்லாத இதுதான். நார்மலாக வந்து காலையில் வந்து பல் தேய்க்கிறது, நைட்டு வந்து கம்பல்சரியாக வந்து பற்களை தேய்க்கிறது அவசியம். நீங்கள் காலையில் பற்கள் தேய்க்கிறதோட நைட்டு பற்கள் தேய்க்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த ஹோல் டே வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய இதெல்லாம் வந்து நைட்டில் தான் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ், இந்த சொத்தைப்பல் வர்றதுக்கான ஆக்டிவிட்டீஸ், பாக்டீரியாவோட ஃபுல் ஆக்டிவிட்டியும் நைட்டில் தான் இருக்கும். அதனால் நைட்டு வந்து கண்டிப்பாக வந்து பற்களை தேய்க்கிறது அவசியம். இது இல்லாமல் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பல் மருத்துவரை வந்து நீங்கள் வந்து அணுகி உங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை பெற்று ஜஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் மட்டும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து பின்னாடி வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒரு ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை பல்லை எடுத்துகிட்டு வந்து இம்ப்ளான்ட் போடணுமோ அப்படிங்கிற ஒரு அவசியம் தேவைப்படாது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங் எ பென்னின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன அமௌண்ட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இதை சரி பண்ணுறதுக்குள்ள பவுண்ட்ஸில் பல மடங்கு வந்து பல ஆயிரம் வந்து அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் வைத்தியம் பண்ணுறது வந்து சிறந்தது கிடையாது. அதனால் ஆரம்ப கட்டத்தில் எப்போயுமே வந்து ஆரம்ப கட்டத்தில் எது பண்ணாலும் ஆரம்ப கட்டத்தில் பண்ணால் நமக்கும் வந்து காலம் மிச்சம், நேரம் காலம் மிச்சம், நம்மளுடைய பணம் மிச்சம், எல்லாமே மிச்சமாகும். ஸோ அதனால் வந்து ஆரம்ப கட்டத்திலே இதை வந்து முறையாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அவங்க சொன்ன மாதிரி ஏன் 50%, 100% நம்ம வந்து அதை கம்ப்ளீட்டாக வந்து சரி செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக டாக்டர், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ நேரம் வந்து நேயர்களோட கேள்விக்கும் சரி என்னுடைய கேள்விக்கும் சரி ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நேயர்களே, இன்றைய மருத்துவ நேரம் டாக் வித் டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.